Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சொனாலிகா இந்த டிராக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொட்டேட்டரா இருக்கட்டும், 5 கலப்பையா இருக்கட்டும், இல்ல பார் கலப்பையா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நம்மளோட சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணல அப்படினா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறத விட இதோட டிராக்டரோட ஓனரே சொன்னால் எப்படி இருக்கும், அது ஓனரே நான் வந்து இப்போ தான் வண்டி பார்க்குறேன். ஸோ அந்த ஓனர் வந்து இப்போது ஒரு 2-3 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காரு, அவருக்கு தானே தெரியும். ஸோ நம்ம அவர்கிட்டே போய் கேட்டுக்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி என்ஜினு. மிட்சுபிஷி பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு ஃபேமஸான இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு. இந்த டிராக்டர்லையும் பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் லுக் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பெரிய டிராக்டரில் என்ன வசதி இருக்குமோ சேம் அப்படியே இருக்கும், ஆனால் பவர் கம்மியாக இருக்கும். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 30 RPM இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது 4 வீல் கிரிப் மாடலு. இது வந்து பவர் ஸ்டேரிங்கில் ஆர்டினரி ஸ்டேரிங் தான். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளச் கொடுத்துருக்காங்க, பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டரு, கியர் பார்த்திங்கன்னா இதில் அதாவது 4 வீல் டிரைவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 கியரு, ஒரு ரிவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிடிஓவில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விவேக்ங்க. நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் மணிவந்தான் காலனியிலேருந்து பேசுகிறேங்க. இந்த சோனாலிகா கார்டன் டிராக்டர் DI20 பார்த்திங்கன்னா ஒரு 18 HP டிராக்டருங்க. ஒரு சின்ன விவசாயிக்கு மிக சிறந்த ஒரு வண்டி. உங்களுக்கு வந்து ஒரு மகேந்திராவோ இல்லை எந்த கேட்டகரியிலோ ஒரு 35 HP வண்டி என்ன வேலை செய்யுமோ அதுக்கு இணையான வேலை செய்யும். ஏன்னா இது வந்து 4 வீல் டிரைவ். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்குமே உங்களுக்கு வந்து கிரிப் வந்து மிஸ் ஆகாது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். டீசல் கன்செஷன் பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து நல்ல ஒர்க் கொடுத்தீங்கன்னா 2 லிட்ரு, மீடியமான ஒர்க்குக்கு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் போகும். ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், மற்றபடி இது எந்த கம்ப்ளைண்ட்டும் வரதில்லைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கலப்பைன்னு சொல்லலாம். இது வந்து இந்த கலப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 கலப்பை, 9 கலப்பை ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாமே இது வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புங்க. நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதில் வந்து 3 தகடு, இந்த 3 தகடு ப்ளஸ் சைடு வந்து 5 தகடு வரைக்கும் போட்டு நம்ம பார் ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ண இந்த கலப்பை பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவல் டைப்புங்க. இந்த போல்ட்டு, இந்த 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரேம் மட்டும் வரும் நமக்கு. இதில் வந்து நம்ம நார்மலாக 9 கலப்பில் யூஸ் பண்ணுற கொழு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம தகுடோ இல்லை 9 கலப்பை ஓட்டுன்னு ஆசைப்பட்டால் கூட அந்த தகடு எடுத்துகிட்டு கொழு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மல்டி பர்பஸ் கலப்பை, 5-in-1 கூட சொல்லுவாங்க இதை வந்து. இது பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ், 2 வீல் டிரைவ் இருக்குது. முன்னாடி தள்ளோம்னா 4 வீல் டிரைவில் ரன் ஆகும். நம்ம ரோட் ரன்னிங்க்கோ இல்லை 4 வீல் டிரைவ் தேவையில்லாத டைமோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த பக்கம் பேக்கில் கொண்டு வந்தோம்னா 2 வீல் டிரைவ் ஆயிருங்க. இது வந்து லோ கியர், ஹை கியரு. இது யாராவது குழந்தைங்க இருக்காங்க நம்ம நியூட்ரல் பண்ணி வைக்கணும்னு சொன்னோம்னா ஜஸ்ட் இப்படி உள்ளே இழுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே வண்டி நியூட்ரலில் இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 3 கியர், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 கியர், ஒரு ரிவேர்ஸு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிடிஓவில் வந்து 1, 2, 3 பிடிஓ ஸ்பீடு இருக்குதுங்க. நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டோ, செகண்டோ, தேர்டோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பிடிஓ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி ட்ரை ஃபில்டர்னால் நம்ம டஸ்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இதை கழட்டி க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஆயில் சேஞ்ச் பண்ணும் போதும் கீழே ஃபில்டரில் ஆயில் இருக்கும், நம்ம ஏர் ஃபில்டருக்காக அந்த ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இந்த வண்டியினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 300 சம்திங் தாங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அடுத்த நாள் இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் களிமண்ணாக இருந்தாலும் சரி, செம்மண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோளம் விதைக்கிறது மற்ற எந்த பர்பஸ் ஈரத்தில் செய்யறதாக இருந்தாலும் ஒரு 35 HP டிராக்டர் ரேஞ்சில் செய்ய முடியாதுங்க. ஒரு 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 விஎஸ்டியோட பவர் டில்லர் என்ன வேலை செய்யுமோ அந்த ஈரத்தில் செய்யுமோ அந்த இடத்துக்கு இதை நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ணலாங்க. ஒரு 2 மாட்டு ஓட்டக்கூடிய வேலையை வந்து இந்த வண்டி செய்யுங்க. ஓகேங்க, நன்றி.
இல்லை வேணாம் சும்மா அப்படியே நார்மலாக போங்க.